திமுக அரசு தமிழ் இலக்கியங்களை அழித்துவிட்டது. பாஜக தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில தலைவர் அன்பழகன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள மலையாண்டிப்பட்டினம், நாட்டுக்கல்பாளையம், ஆனைமலை உள்ளிட்ட பகுதியில் பழங்கால கல்வெட்டுகள், நடுக்கல், முதியோர் தாழை போன்ற அரிய பொக்கிஷங்கள் கண்டறியப்பட்டது. இவர்கள் சரியாக பராமரிப்பு இல்லாமல் சிதறி கிடப்பதால் பராமரித்திட வலியுறுத்தியும் பொள்ளாச்சியை மையமாக கொண்டு தமிழ்தாய் ஆய்வுக்கூடம் அமைக்க வலியுறுத்தி தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை பிரிவு சார்பில் மாநில தலைவர் அன்பழகன் தலைமையில் பாஜகவினர் பொள்ளாச்சி சாராட்சி ராமகிருஷ்ணனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். பின்னர் பாஜக தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில தலைவர் அன்பழகன் செய்தியாளர்கள் அளித்த பேட்டியின் போது, திராவிட மாடல் அரசு உண்மையான தமிழ் இலக்கியங்களை அழித்துவிட்டது. அதற்கு மேலாக பற்றிய இலக்கியங்களான தேவரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்ற இலக்கியங்களையும் அழித்துவிட்டு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இந்த தமிழை ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களை எல்லாம் நாட்டுக்கல் பாளையம், ஆனைமலை, மலையாண்டிப்பட்டினம் போன்ற பகுதியில் தமிழ் மொழியின் உடையான பண்டைய சரித்திரம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் உள்ளது. இவைகள் அழிந்து வருவதால் பராமரிக்க வேண்டும். இந்த பகுதி மிகப்பெரிய வரலாற்று புகழ்பெற்ற பகுதி. பொள்ளாச்சி என்று சொன்னால் பொருளாட்சியாக விளங்கக்கூடியது. இந்த பகுதியில் அருங்காட்சியகம் அமைத்து சென்னிமலை வரலாறாக இருந்தாலும் சரி, சுடுமணல் வரலாறாக இருந்தாலும் சரி, கொங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பெட்டகங்களை எடுத்து சங்க இலக்கியங்களான நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறமன இத்தருத்து எட்டுத்தொகை நூல்களையும் அளித்து விட்டார்கள். முருகு, பெருநாறு, 12 முல்லை, பெருகு, வளமதுரை காஞ்சி, மறிவினிய, கோல, நெடுநல்வாடை, கோல்குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தோடு 10 என்ற 10 பாட்டு இலக்கியங்களும் அளித்து விட்டார்கள். அதற்கு மேலாக பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தங்கள், பெரிய புராணம் போன்ற இலக்கியங்களையும் அளித்துவிட்டு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இந்த தமிழை ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு நம்மளுடைய பொள்ளாச்சியினுடைய ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து எங்கள் பகுதியிலே, இந்த பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய சரித்திர புகழ் வாய்ந்த இடங்களை எல்லாம் இப்பொழுது கூட அழிந்து கொண்டு இருக்கிறது. நாட்டுக்கல் பாளையம், நம்முடைய ஆனைமலை போன்ற பகுதிகளிலே நம்முடைய தமிழ் மொழியினுடைய பண்டைய சரித்திரங்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் பராமரிக்க வேண்டும். இந்த பகுதி மிகப்பெரிய வரலாற்று புகழ்பெற்ற பகுதி. பொள்ளாச்சி என்று சொன்னால் ஒரு காலத்தில் பொருளாட்சியாக விளங்கக்கூடிய அந்த பொள்ளாச்சி மாநகரத்தில் நம்முடைய தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த பகுதியிலே ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்து நம்முடைய சென்னிமலை வரலாறாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுடுமணல் வரலாறாக இருந்தாலும் சரி, நம்முடைய கொங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று பெட்டகங்களை எல்லாம் எடுத்து பாதுகாக்கின்ற வகையிலே கீழடியை போன்று, ஆதிச்சநல்லூரை போன்று இதனையும் கைவிடாமல் இதனை கண்டிப்பாக வழிநடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ் இலக்கியத்தினுடைய சார்பாக இயங்கக்கூடிய அணியைச் சேர்ந்த நண்பர்களாக அங்கே வந்திருக்கிறோம். என்னோட ஆட்சித்தலைவர் அவர் இடத்துல எங்கள் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிறோம்.